மக்களே, வெல்கம் டு மை காயின் கலெக்ஷன்ஸுங்க. எவ்வளோ காயின் கலெக்ஷன் வச்சுருக்கு தெரியுமா? உங்ககிட்ட இதே மாதிரி காயின் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இந்த ஒவ்வொரு காயின்ஸுக்கு பின்னாடியுமே என்னோடய உழைப்பு இருக்குதுங்க. உழைப்பா இதில் என்னம்மா நீ உழைப்பு போட்டிருக்க அப்படின்னு நீங்களாம் கேட்கலாங்க. ஆமாங்க, இந்த எல்லா காயின்ஸுக்கு பின்னாடியும் நான் தேடி தேடி அலைஞ்சு, ஏன்னா அந்த டைமில் வந்து காயின் சேர்க்கணும்னு ஒரு ஆர்வம். அது எதுக்கு சேர்க்குறன்ற எனக்கே தெரியாதுங்க. ஆனால் நான் வந்து அவ்வளோ காயின்ஸ் எங்கே போனாலும் கடையிலலாம் போய் பிறக்கி காயின்ஸ் சில்லறை வாங்கி தேடி பார்த்துட்டு வருவேங்க. இந்த 2 1 ரூபாய்க்குமே வந்து வித்தியாசம் இருக்கும். 1 ரூபாய் நோட் எங்கள் தாத்தா கொடுத்தாரு. அந்த இது வந்து இயர்ஸ் வித்தியாசம் வருங்க. அது பழைய நோட்டுக்கு வந்து ரொம்ப பழசு, கொஞ்சம் புதுசாக இருக்குங்க. இவ்வளோ காயின்ஸ் இருக்குது பாருங்களேன். ஒவ்வொரு காயினையுமே பார்க்குறப்போ அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும், லீடர்ஸாக இருக்கட்டும், ஃபார்மர்ஸு, ஃபேமிலிஸு எல்லாரையுமே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இவ்வளோ காயின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒன்றையும் பார்க்குறப்போ அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க. இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்க எல்லாமே வந்து 2 ரூபி காயினு. இவங்க எல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸு. ஒரு பேராக சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நமக்கே கடுப்பாகி போயிருங்க. ஏன் டெல்லியில் இருக்க கிளப்பில் இருந்து அங்கே இருக்க நம்ம கவர்மெண்ட் வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு காயின் அடித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் 1 ரூபி காயின்ஸ். இந்த 1 ரூபி காயின்லாம் பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். அதுலேயும் அந்த பெரிய 1 ரூபாய் இருக்குது பாருங்களேன். நம்ம சின்ன வயசில் விளையாண்ட காயினுங்க இதெல்லாம். அதுலேயும் 5 பைசா 10 பைசாவெல்லாம் பார்க்குறப்போ அப்பா இதெல்லாம் வச்சு எப்படி ஒவ்வொரு காயினுக்குமே ஒவ்வொரு வெயிட் இருக்கும். இந்த காயின் எல்லாமே வந்து 5 ரூபி காயின்ஸு. இதெல்லாமே 50 பைசே, 25 பைசே. இது நம்ம சின்ன வயசில் தான் எங்கள் தாத்தா நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப வெறும் 50 காசு கொடுப்பாருங்க. அந்த 50 காசில் வந்து அவ்வளோ வாங்கி சாப்பிடும். இப்போலாம் 50 காசை போய் கடையில் கொடுத்தோம்னா முட்டாய் கூட இல்லை, வெளியே போ அப்படி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு நிலைமை ஆகி போயிடுச்சு. இப்போ 10 ரூபா தான் ஸ்கூலுக்கு பேக்கெட் மணியே. அப்போலாம் 1 ரூபா கொடுத்தாலே அவ்வளோ வாங்கி சாப்பிட்டு வருவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.